வந்து கூடல என்னவா பண்ணிட்டு போய் நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஏசியில வர்றேனா கேரவேன்ல வர்றேனா மேலே ஏறி பேசுறேனா அவ்வளவுதான். இல்ல அப்ப திமுக மீது பழி போடுறது ரசிக்கிறாரா? டிசைன் கொடுக்குறாங்க, அவர் அதுல வந்து அந்த ஃப்ரேம்ல நின்று அவர் வந்து செயல்படுறாரு, அவ்வளவுதான். நக்கீரன் கோபாலன் சொல்லும் போது உளுந்து பெறான்னாங்க அவர் மேல விழுந்து. அவரெல்லாம் வந்து பத்திரிகை துறையில அவரெல்லாம் யார் கிங்குடா அவரை போயிட்டு நீங்க நோன்னீங்கன்னா கலைஞர் அரங்கத்துல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர், ஒரு தேநீர் விருந்துக்காக முதலமைச்சர் கூப்பிட்டு எல்லோரும் வந்து ஒற்றுமையோடு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. அவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டும் சொல்லலைங்க. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காத சுதந்திரத்தை நாங்க கொடுக்குறோம்னு அதிமுக சொல்றாங்க. எடப்பாடி சொன்னா கேட்க மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலப்பா. தாமரைக்கு 40 தொகுதி. 40 மட்டும் இல்ல, நீங்க அடுத்து குக்கருக்கு கிடைச்சாலும் அது தாமரை தான். இந்த மாம்பழம் வந்து இப்ப வருமா வராதா, பழுக்குமா பழுக்காதா, அது என்னைக்கு பழுத்து என்னைக்கு ஜூஸ் ஆகி. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடித்திருக்குது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கு நேற்றே தொடங்கிட்டாரு பிரச்சாரத்தை. நேற்று தாவேக தலைவர் விஜயும் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். வேட்புமனு தாக்கல் செய்ததும் எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. விஜய் வந்து பெரம்பூர், கொளத்தூரில் பிரச்சாரம் பண்ணார். இப்போ கொளத்தூரில் சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. அப்புறம் அவர் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. ஆனால் அவர் வந்து பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டார். எங்கே அனுமதி வாங்கினாங்க அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு தேர்தல் விதிமீறல் செய்ததற்காக போலீஸார் அவர் மேலே வழக்கு பதிவும் செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த குழப்பங்களில் இப்போ அவங்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட வந்து இதுலேயும் சதி இருக்குது, போலீஸார் கூட சேர்ந்து சதி பண்ணுறாங்க திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறோம் அப்படின்லாம் செய்திகள் வருது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவங்க தேர்தல் முடிகிற கடைசி வாக்காளர் வந்து அவங்களுடைய வாக்கை செலுத்துகிற வரைக்கும் தாவேக்கா வந்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இதை சொல்லியே வந்து அவர் தேர்தலை சந்தித்து முடிச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது எப்போ வந்து நடிகர் விஜய் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட வெளியில் வந்தாங்களோ அப்போ இருந்தே இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் எது நடந்தாலும் அது வந்து எங்களுக்கு எதிராக சதி நடக்குதுங்க. அவங்க ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ மக்கள் நேற்று சன் டிவியில் பைட்ஸ்லாம் எடுத்து போடுறாங்கிறத பெண்கள் கிட்ட வேற என்ன திமுக சூழ்ச்சி தான் அப்படின்னு ரொம்ப இயல்பா மக்கள் சொல்றாங்க. இப்போ மக்களும் அழுத்தமா அதை நம்புறாங்கல்ல. இல்லை, மக்கள்னா அங்கே இருக்கிற தாவேக்கா பெண்கள் சொன்னதை நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. இப்போ என்னன்னா இது நீங்கள் ஏற்கனவே இன்னொன்று சொன்னீங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறாரு, ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அதில் பேசும்போது அவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து காபந்து கவர்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது கேர்டேக் கவர்மெண்ட் தான் இது. இதில் முதலமைச்சர் வந்து காபந்து முதலமைச்சர்னு சொல்லுவாங்க, அடுத்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு எந்த பவரும் கிடையாது. இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இதில் முழு பவரோட இருக்கிற ஒரே நிறுவனம் இந்த சூழலில். எப்போ வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்குதோ அப்பத்துல இருந்தே இந்த மாநிலத்தினுடைய மொத்த பொறுப்புமே வந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் வரும். அதுக்கு முன்னாடியே இந்த மாநிலத்தில் ஒரு தேர்தல் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவாகும் போதே இங்கே இருக்கிற அதிகாரிகளே இடமாற்றம் செய்வது, ஐஏஎஸ் அதிகாரிகள், இது எல்லாமே யார் பண்ணுறா? கவர்மெண்ட் பண்ணுதா இல்லை எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதா? இல்லை, அவங்கள தான் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கிட்டே ஒரு மனு கொடுத்துருக்காங்க, அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் சொல்கிறேன், அது எல்லாமே பண்ணுறதெல்லாம் எலெக்ஷன். அப்போ ஃபுல் பவர் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இதில் இருக்கு. இந்த லட்சணத்தில் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? என்னது இன்டென்சிவ் க்ரௌடா வரும், அது உங்களுக்கு தெரியாதா? இது உளவுத்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? பொதுவாகவே வந்து ஒரு நடிகர் எங்கே போனாலும் கூட்டம் கூட தாங்க செய்யும், சரியா? நீங்கள் எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும். எந்த நடிகர் வந்தாலும் சினிமா பிரபலம் அப்படின்னாலே இன்னும் நமக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது. அட்லீஸ்ட் நின்னு ஒரு செகண்ட் திரும்பியாவது பார்த்துட்டு தான் போவாங்க மக்கள். எத்தனையோ நடிகர்கள் பிரச்சாரத்துல வந்திருக்காங்க. இல்ல அதுதான். ஏன்னா அதாவது அதுல 2 விஷயம் இருக்கு. யூசுவலாவே நடிகர்கள் வந்தா எல்லாருமே வருவாங்க.
ஒரு ஆர்வத்துல திரையில பார்த்த ஒருத்தரை நம்ம நேர்ல பார்க்க போறோம்ப்பா அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் தான். ஏன் இவருக்கு இவ்வளவு கூடுதல் வருதுன்னா, இவர் அங்க எந்திரிச்சு காலையில பெட்ல இருந்து எந்திரிச்சு பெட் காஃபி குடிக்கிறதுல இருந்து, பிரஷ் பண்றதுல இருந்து, டாய்லெட் போறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து அப்டேஷன் குடுத்து குடுத்து ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ண வைக்கிறாங்கல்ல. மீடியாக்கள் ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணுதா? அப்போ அதனால வர்ற ஒரு கூட்டம் ஒண்ணு. சரியா? இயல்பாவே அவர் ஒரு நல்ல நடிகர். சூப்பரான நடிகர். எனக்கு விஜய் டான்ஸ் பிடிக்கும். நல்ல நடிகர் அவர் இல்லன்னு சொல்லல. சோ அதுக்காக ஒரு கூட்டம் இப்ப விஜய் இந்த பக்கம் வந்தாருன்னா, நான் கூட ஒரு நிமிஷம் நின்னு பார்க்க தானே செய்வேன். பரவாயில்லப்பா நடிகர் விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அதையும் தாண்டி கொளத்தூர்ல வந்து சிஎம் போனாரு. அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு அவருடைய தொகுதியில போனாரு. நிறைய கிரவுட் வரதான் செய்யுது. ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வர்ற ஒரு கூட்டம் என்பது கண்டிப்பாக அது ஒரு கட்டுக்கோப்பான கூட்டமாக என்னைக்குமே இருக்காதுதான். ஆனா அதே நேரத்துல இந்த பக்கமும் அதிகமான கூட்டம் வருது சிஎம்க்கு. அவ்வளோ பேர் கூடுனாங்க. அங்க மட்டும் கரெக்ட்டா நடந்துச்சே எப்படி? உடனே சொல்லுவாங்க அவங்க வந்து அது வந்து இயல்பாவே இது இப்படிதான் இருக்கும். ஒரு தலைவருக்கு கூடுகிற கூட்டத்திற்கும், ஒரு நடிகருக்கு கூடுற கூட்டத்திற்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சிஎம்க்கு ஒரு 100 போலீஸ்ன்னா, தாவேகா தலைவருக்கு ஒரு 2 போலீஸ் கூட ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்லாம் குற்றச்சாட்டு இப்ப அங்க 2 வைக்கிறாங்க. போலீஸ் கூட இல்லையா? இப்ப போலீஸுடைய செயல்பாட பத்தி நன்றி சொல்லி புகழ்ந்து பேசினது இதே விஜய் தானே கரூர்ல. பேசினார்ல. அதுக்கப்புறம் மொத்தமே வந்து இவங்க தப்பு தான் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள்ல வரும்போது, சிபிஐ விசாரணையிலேயே வந்து நீங்க தாமதமா வந்தது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்களே சொன்னபோது, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க போலீஸ் காவல் வந்து கம்மியா இருக்கு. எங்களுக்கு வந்து போதுமான புரொடெக்ஷன்ஸ் குடுக்கல அப்படிங்கிறது. நீங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்க கரெக்ட்டா சொன்னா தான் அவங்க பாதுகாப்பு குடுக்க முடியும்ன்றது போலீஸ் தரப்புல இருந்து ஏற்கனவே கரூர்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்ப எலக்ஷன் கமிஷன இதே எடுத்துக்கோங்க. தேர்தல் பிரச்சாரத்தையே எடுத்துக்கோங்க. அவங்க எலக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல கிளியரா போட்டிருக்காங்க. நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும்? ஏன்னா இதுக்கான ஒரு பெர்மிஷன வந்து நீங்க காவல் நிலையத்துல போய் கேட்க முடியாது. எலக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க எலக்ஷன் கமிஷன் கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும். ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தணும்னாலும் சரி, ஒரு வேன் பிரச்சாரம் நடத்தணும்னாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னாலும் சரி, நீங்க எலக்ஷன் கமிஷன்ட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும். அவங்க கரெக்ட்டா கிளியரா குடுக்குறாங்க. நீங்க தெருமுனை கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? எவ்வளோ பேர் தான் வரணும்? அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஒரு 200 பேர் கிட்ட நீங்க வந்து வரலாம் அவ்வளோதான். பொதுக்கூட்டம் நடத்துறீங்கன்னா ஒரு 700 சேர் தான் நீங்க வந்து போட முடியும். அதுக்கு மேல நின்னு கேட்கிறவங்க, போகும்போது கேட்கிறவங்க அது வேற. அத நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. அது யாரா இருந்தாலுமே. அப்போ இவ்வளவு தான் இருக்குது அப்படின்றப்பவும், நீங்க இவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து அப்ளிகேஷன் குடுக்கணும் எங்களுக்கு. நீங்க பிளான் பண்ணி அப்படின்னு சொல்றதுக்கும், அதுல ரூல்ஸ் இருக்கு. நீங்க அது எதையுமே பின்பற்றாம, நாங்க வந்து 10,000 பேர் வருவாங்க, 1,00,000 10,000 பேர் வருவாங்கன்னு போட்டா எலக்ஷன் கமிஷன்ல பெர்மிஷன் குடுப்பாங்களா? ரிஜெக்ட் பண்ண தானே செய்வாங்க. நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு அப்ளிகேஷன் குடுக்குறீங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற கிரைட்டீரியாவ வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அத தாண்டி நீங்க போனீங்கன்னா, அது வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அப்ப இது எதுவுமே தெரியாம தேர்தல்னா என்ன? தேர்தல் அரசியல்னா என்ன? வாக்கு அரசியல் என்ன? அது உள்ள வந்து எப்படி வாக்கு கேட்கணும்? இன்னொன்னு அந்த அந்த தேர்தல் பிரச்சாரங்கள எப்படி மேற்கொள்ளணும்? யார்கிட்ட வந்து பவர் இருக்கும் அதுக்காக? யார்கிட்ட போய் அணுகணும்? இது எதுவுமே தெரியாம ஒரு கட்சிய நடத்திக்கிட்டு, ஆவுன்னா உடனே வந்து திமுக தான் சதி, திமுக மேல பழி போடுறது. இது எல்லாமே இன்னும் இந்த சின்ன பிள்ளை விளையாட்ட வந்து நீங்க எவ்வளவு காலத்துக்கு வந்து நீங்க விளையாடுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அது தேர்தல்ல எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னைக்குமே இருக்கும். சரியா? ஒரு அரசியல் கட்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள பத்தி பேசணும். மக்கள் பிரச்சனைகள அட்ரஸ் பண்ணணும். இன்னொன்னு. ஒரு ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, அதுல அவங்களுடைய நிலைப்பாடு அதாவது அந்தந்த தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகள பத்தி ஒண்ணு பேசணும். லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள. அதையும் தாண்டி மாநில நலன் சார்ந்து, மாநில உரிமைகள் தொடர்பா, இங்க இருக்கிற மொழி பிரச்சனை தொடர்பா, இங்க இருக்கிற மக்களினுடைய இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகள்ல, இதுல எல்லாத்துலயும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க அத எப்படி வந்து அவங்கள அதுல ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க? இது எல்லாத்தையுமே ஒரு கட்சிக்கான அளவுகோலாக தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. மற்ற மாநில மக்கள் பார்ப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இத வச்சு தான் ஒரு கட்சிய பிரச்சாரத்துல மதிப்பிடுவாங்க. ஒரு 2 வார்த்தை தான் பேசுறாரு. தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்களே! அதுக்கு அவங்க வந்து அவர் பேச்ச கேட்கறதுக்காக வரல. சரியா? அவர் பாவம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பலமுறை சோறு ஒத்திகை தண்ணி பார்த்து இல்லாம கூட இருந்துடலாம். அடிப்படை வசதி இல்லாம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைன்றாரா அவரு? அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லையா? இந்த காலங்காத்தால கண்மூடித்தனமான பேச்சு இருக்கு இல்லையா? காலங்காத்தால எழுந்து ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு ம். விசில் சின்னத்தை நேரா பார்த்து அழுத்திருங்க. அடிப்படை தேவைகள் எல்லாம் அப்படியே வந்து கொட்டிரும். இல்ல எனக்கு இப்ப என்னன்னா, இவ்ளோ பெரிய ஒரு வளர்ச்சியை ஒரு மாநிலம் வந்து அடைஞ்சிருக்கு. அதை நோக்கி இன்னும் அடுத்தடுத்த திட்டங்கள்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இவர் இப்பதான் அடிப்படை தேவைகளையே கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் இவருக்கு வந்து அடிப்படை தேவைகள்லாம் என்னங்கிற இடத்துக்கு இப்பதான் இவர் வந்திருக்காரு. ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்னன்னா, கல்வி, சுகாதாரம்,
சரியா? நல்ல ஒரு போக்குவரத்து வசதி இருக்கணும், சாலைகள் இருக்கணும், குடிநீர் கிடைக்கணும். இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இந்த இடத்துக்கே அவர் இப்பதான் வராரு. அவரே இன்னும் இருக்குங்க. இதுக்கு மேல இன்னும் இருக்கு நெறைய. அதுக்கெல்லாம் அவர் எப்ப வரப்போறாருன்னு தெரியல. ஆனா, அதுக்குள்ள அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்களுடைய அரசியலே முதல்ல தவறான அணுகுமுறையா இருக்கு. எல்லாமே வந்து தப்பா தான் இருக்கு. அதுலயும் இப்ப 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்காக நடிகர் விஜய் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பெரிய அளவுல ஒரு மாற்றம் வரும். அது அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். அப்படி ஒண்ணுமே இல்ல. அங்க போய் இவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்து அனுப்பியிருக்காங்க. அவ்வளவுதான். சிபிஐக்கு போனாரு அவர் படமே வரலையே. பொதுவா பாஜக வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, இடிய அனுப்பி செஞ்சு அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணிகளை வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணியில எல்லாமே வந்து அந்த இடி வழக்குகளை வைத்து பின்னப்பட்ட ஒரு கூட்டணியா தான் அது இருக்குது. அத அவுத்து விட்டீங்கன்னா எல்லாம் சிதறி ஓடிரும். அது வேற. சோ அப்படி ஒரு கூட்டணி. அப்ப இவர் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு புது மெத்தட். அங்கேயே வரவழைச்சு சிபிஐ அலுவலகத்துல வச்சே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி, அங்கேயே வந்து ஒரு கூட்டணி இன்னும் வெளிப்படையாக இல்லாட்டாலும், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவருக்கு குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல பாஜகவோட கூட்டணினா அவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கும்ல. அதையும் திமுக தடுத்துருச்சுங்கிறாரு. பாஜகவோட அரசியல் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரேடியா அடிச்சிட மாட்டாங்க. சரியா? இந்த ஊமக்காயம்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஊமக்காயம் வர்ற மாதிரி அடிக்கிறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாஜகவோட பாணி. புரியுதா? இப்போ பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா, கூட்டணிக்கு அவங்க எப்படியாவது அழுத்தம் குடுத்து வர வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னா, இவர் வந்து பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொன்னதெல்லாம் அடிபட்டு போயிடும். மொத்தமா 0 இந்த பக்கம் அப்போ. எதுவுமே வந்து பேச முடியாது. அப்போ அதுக்கேத்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ பாஜக எப்பவுமே செய்யும். இப்ப நீங்க கோவால போய் பாஜக ஓட்டு கேட்டா வந்து பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லி அங்க ஓட்டு கேட்கறாங்கல்ல. இல்லையா? ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க தான் அங்க பெரும்பான்மையா இருக்காங்க. அப்ப அங்க போய் அப்படிதான் பேச முடியும். அங்க போய் நாங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ எங்க வந்து என்ன பேசி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பாஜக இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அததான் இங்கேயும் பண்றாங்க. அதனால அவங்க வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா, வைக்குமா? அது கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அது இவங்க நெனச்சா வரும். தேர்தல் இ ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்கே எங்க எடுத்தாங்க? கரூர்ல தான் எடுத்தாங்க. கிரவுட் எங்க எடுத்தாங்க? கரூர்ல. இது நாம சொல்லல. யார் சொன்னா? நக்கீரன் கோபாலன் சொல்லும்போது விழுந்து பெறான்னாங்க அவர் மேல விழுந்து. சரியா? தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் விழுந்து அவரை வந்து அப்படியே அவரெல்லாம் வந்து பத்திரிகை துறையில அவரெல்லாம் யார் கிங்குடா அவரு. அவரை போயிட்டு நீங்க நோண்டினீங்கன்னா அவர் என்ன லெவலுக்கு போவார்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் எல்லாத்தையும் விலாவாரியா சொன்னாரு. இப்ப என்ன என்ன ஆகுது? அதே இதை தான் யார் சொல்லியிருக்காங்கன்னா சிபிஐ சொல்லியிருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ் வந்து இதுக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவராவது இப்படி ஒரு ஹிடன் அஜெண்டாவோட வந்திருக்காரா? ஒரு சுயநலமிக்க ஒரு ஹிடன் அஜெண்டாவோட எந்த அரசியல் தலைவராவது மக்களை கூட்டியிருக்காரா? கூட்டம் கூட்டியிருக்காங்களா? அவ்வளோ பெரிய மக்கள் உன்னை நம்பி உன்னை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில வர்றாங்கன்னு சொன்னா, நீ அவங்களுக்கே தெரியாம அங்க அவ்வளோ பெரிய ஒரு கிரௌடு கூடுற அளவுக்கு நீ வந்து காலதாமதப்படுத்தி ஒரு ஹைப்பை ஏத்தி அவ்வளோ கிரௌடு அங்க வந்து கூட வச்சு அவ்வளோ பேரை சாகடிச்சு, ஆனா நீ என்ன பண்ணியிருக்க அங்க உள்ள? ஷூட்டிங் நடத்தியிருக்க. ஜனநாயக படத்தோட ஷூட்டிங் நடத்தியிருக்க நீ. அப்ப எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்க நீ அந்த மக்களுக்கு. இதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாதா? இப்ப இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்களா? எல்லா இடங்களையும் பேசிட்டு தானே இருக்காங்க. தெரிஞ்சுட்டு தானே இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் அந்த ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க, கண்மூடித்தனமான ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லாம் இருக்கதான் செய்றாங்க. அதெல்லாம் இல்ல மறுக்கல. அப்ப பொறுப்போட இருக்கணும். மக்கள் கூட்டம் வந்தா கூட அது எப்படி கட்டுப்படுத்துன்னு தெரியணும். நம்ம தான் அதுக்கு பொறுப்புன்றத அவங்க யோசிக்கவே இல்லையே. இல்லையே இப்ப இப்ப மீண்டும் ஏதாவது ஒண்ணு நடக்கக்கூடாதுன்றதுல இது வந்து ஒரு அரசியல் கட்சியாக அதை நிலைநிறுத்தி, சரியா? ஒரு படிப்படியாக அரசியல்ல மேல வந்து ஒரு இடமா மேல வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். என்னால இந்த மக்களுக்கு வந்து சில நன்மைகள் கிடைக்கணும். அப்படின்னு நினைச்சு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குனா மட்டும்தான் இந்த கட்டுக்கோப்புக்குள்ள வருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்கங்க. திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியக்கம். அதுக்கு வந்து தொண்டர் படைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. தொண்டர் அணின்னு. மகளிர் தொண்டர் அணியும் தனியா இருக்கு. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரவுட் எல்லாம் கட்டுப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இயல்பாவே அவருக்கு அந்த கேடர்ஸ்க்கு வந்து ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாமே இயல்பாவே வந்துரும். அந்த கட்சிக்குள்ள வரும்போது இப்படிதான் வரணும் அப்படின்ற மாதிரி. சரியா? அதே மாதிரி நீங்க மதிமுகவுல ஒரு தொண்டரணி யூனிஃபார்மோட வந்து தொண்டரணி அங்கேயும் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியிலயும் இருக்காங்கங்க. தலைவர்கள் வரும்போது அந்த கட்சிக்காரங்களே இறங்கி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற ஒரு போக்க வந்து நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு என்னன்னா, தங்களை ஒரு அரசியல் கட்சியாக அவங்க உணர்றாங்க. மக்களுக்கான அரசியல் செய்ய நாங்க வந்திருக்கோம்னு அவங்க வந்து நம்புறாங்க. அதன் அடிப்படையில அவங்க வேலை செய்றாங்க. ஆனா நடிகர் விஜயோட கட்சி தொடங்கல் அப்படிங்கிறது அப்படி இல்லையே. இல்லையா? அப்படி கிடையாது அது. அது வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழல்ல அவர் இருக்காரு இப்போ.
அப்ப அவர் இத பத்திலாம் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீ வந்து கூடல என்ன வேணா பண்ணிட்டு போ. நீ என்ன ஆனாலும் பரவால்ல. நான் வந்து ஏசில வர்றேனா, கேரவேன்ல வர்றேனா, மேல ஏறி பேசுறேனா, அவ்வளோதான். இல்ல அப்ப திமுக மீது பழி போடுறத ரசிக்கிறாரா? அது ரசிக்கிறாரான்னா, இல்ல மக்கள் வந்து விரும்புறாரா அத? இல்லங்க. அதாவது ஆ திமுகவ பத்தி பேசினா, நாம பெரிய ஆள் ஆயிடலாம் நெறைய பேர் நெனைக்கிறாங்க இங்க. சரியா? திமுகவ பற்றி பேசினாலோ, அல்லது திமுக தலைவரை விமர்சித்தாலோ, முதலமைச்சரை பற்றி நாம வந்து பேசினாலோ, நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நடிகர் விஜயும் என்ன நெனைச்சிருக்கலாம் அப்படின்னா, அல்லது விஜய் நெனைச்சிருக்கலாம் அப்படின்றத விட, எனக்கு என்னவோ அவர் என்ன சொல்றாங்களோ, அத செய்ற ஒரு ஆக்டரா தான் அவர் இப்பவும் இருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். சரியா? யார் சொல்றது? இல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த சிபிஐ இதுலயே அவர் கடந்த இதுலயே உங்க இதுலயே நான் சொல்லியிருப்பேனே, எனக்கு வந்து கைடன்ஸ் குடுக்குறாரு அப்படின்னு அவரே சிபிஐல ஸ்டேட்மெண்ட் சொன்னத அத கூட நான் சொல்லியிருக்கேன். அது வந்திருக்கு அதுல. அவர் என்ன சொல்றாரோ அப்படிதாங்க ஜான் நான் வந்து ஆரோக்கியசாமி சொல்றீங்களா? ஜான் ஆரோக்கியசாமி திருச்சிய சேர்ந்தவர் நெனைக்கிறேன். அப்போ இவருக்கு வந்து ஒரு டிசைன் குடுக்குறாங்க. அவர் அதுல வந்து அந்த ஃப்ரேம்ல நின்னு அவர் வந்து செயல்படுறாரு. அவ்வளோதான். அவரா வந்து சுய சிந்தனையோடையோ இதெல்லாம் வந்து அவர் பண்றது கிடையாது. சரியா? அப்ப அவர் வந்து இதெல்லாம் ரசிக்க தான் செய்வாரு. ஏன்னா அவரே வந்து இன்னும் அந்த ஒரு சினிமா மனநிலையில தான் இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்றப்போ, இதுதான் நம்ம அவர் பேசும்போதே நமக்கு வந்து அந்த அந்த ஏற்ற இறக்கத்தோட அங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. இது இயல்பான மேடை பேச்சு கிடையாது. இது பலமுறை ஒத்திகை பார்க்கப்பட்ட ஸ்கிரிப்டட் இது. ஓகே ஸ்கிரிப்டட் ஸ்பீச் எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் எடுத்துட்டு வருவாங்க. அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுல இருக்கிற கன்டென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க வந்து என்ன நிலவரம் என்ன ஏது எதுவுமே பேசாம ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு நடிகை, நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி. நான் என்ன பேசினாலும் கேட்பாங்க. நான் என்ன பேசினாலும் அது உண்மைன்னு நம்புறதுக்கு எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப நான் என்ன வேணா பேசலாம். ஆதாரங்கள் தரணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து புதுச்சேரியில ரேஷன் கடைகளே இல்லன்னு கூட நான் சொல்லலாம். அப்படி கூட நான் போய் சொல்லலாம். ஆனாலும் என் ரசிகர்கள் ஆர்ப்பரிச்சு கை தட்டுவாங்க. சோ இந்த இந்த நிலையில தான் வந்து இப்பவும் அவர் இருக்காரு. திமுக பொறுத்தவரைக்கும் நேற்று முதலமைச்சர் வந்து கூட்டணி கட்சிகளோட ஒரு தேநீர் விருந்து எல்லாம் நடத்தினாரு. கூட்டணி கட்சிகளும் வெற்றிக்காக உழைப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு குழப்பம் இருக்கிற மாரி தெரியுது. இப்ப திமுகலயும் சில சலசலப்புகள் இருக்கு. நெறைய 60க்கு மேல புது கேண்டிடேட்ஸ வந்து திமுகல அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சைய எப்படி பார்க்குறீங்க? அது சர்ச்சைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பொதுவா ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்போது, வேட்பாளர்கள் அறிவிப்புல எல்லா கட்சிகளிலும் இந்த சின்ன சின்ன உரசல்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் எல்லா கட்சிகள்லயுமே இருக்க தான் செய்யும். ஏன் அதிமுகவுல எதுவுமே நடக்கலையா? அதிமுகவுல எதுவுமே நடக்கலையா? இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு நகர செயலாளர் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு, உங்க சங்காத்தமே வேணாடான்னு அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன காரணம்? அங்க இருக்கிற வேட்பாளர் போட்டதுல வந்த ஒரு மனஸ்தாபத்துல அவர் வெளியில போறாரு. எவ்ளோ பிரச்சனைகள் எல்லா கட்சியிலயும் இருக்கதாங்க செய்யுது. திமுகவை மட்டுமே ஏன் பேசுவாங்க அப்படின்னா, அத நான் தான் சொன்னேனே, ஒரு மையத்துல இருந்துகிட்டே இருக்கிற ஒரு கட்சி, ஒரு அ ஒரு ஒரு கவனிப்புல, ஒரு ஈர்ப்புல இருந்துகிட்டே இருக்கிற ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி, ஆளுங்கட்சி அப்படிலாம் பேசும்போது, இது கொஞ்சம் கூடுதல் குறையாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு கூட்டணி கட்சிகளுக்குள்ள அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒண்ணு இங்க நடக்கல. இந்த கூட்டணி அவ்வளவுதான். இனிமே இந்த தேர்தலோட வந்து அது பிரிஞ்சு போயிடும். இவங்களுக்கு இவ்ளோ சீட் குடுத்துட்டாங்க. ஐயோ! பாத்தீங்களா? இப்ப வந்ததுக்கு குடுத்துட்டாங்க. எப்பவோ இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடுக்கல. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இதெல்லாம் பேச வேண்டியது யாரு? அப்போ இல்ல அவங்களும் வருத்தத்த தெரிவிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகள் அப்ப. இருக்கலாங்க. கண்டிப்பா இருக்க தான் செய்யும். இன்னொன்னு அது திமுக தலைவர் ரொம்ப தெளிவாவே சொன்னாரு. இந்த தேர்தல்ல நிறைய புது கட்சிகள் நமக்கு வந்திருக்காங்க. சோ, அதனால நம்ம கொஞ்சம் விட்டு குடுத்து தான் போக வேண்டிய திமுகவே வந்து எவ்வளோ சீட்டுகள் விட்டு குடுத்துருக்கு. நீங்க பாத்தீங்கல்ல. திமுக எத்தன தொகுதிகள்ங்க போட்டியிடுது? நீங்க பாருங்க. முதல்ல வந்து ம 175 தொகுதிகளுக்கு மேல போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கட்சிகளுக்குமான சீட் ஷேரிங்லயும் இவங்களும் அதுல வந்து விட்டு குடுத்து தான் போயிருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சிகளும் சில இடங்கள விட்டு குடுத்துருக்காங்க. கமல்ஹாசன் எல்லாம் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு கூட அவர் வந்து நடந்துட்டு இருக்காரு. சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கூட்டணி. இப்போ இவ்வளவு நடந்தும் இந்த கூட்டணி ஏன் வந்து இன்னும் நீடிக்குது, நிலைக்குது, அதே உறுதியோட இருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒற்றை காரணம் இங்கே மதவாதம் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விடக்கூடாது, தலை தூக்கிறக்கூடாதுன்றதுக்காக தான். இதை எல்லா தலைவர்களுமே சொல்றாங்க. எங்களுக்கான இடங்கள் கிடைத்ததில் எங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் கூட, இந்த கூட்டணி என்பது வெறுமனே சீட் ஷேரிங்கான கூட்டணி கிடையாது. இது பாஜக, ஆர்எஸ்எஸ் என்ற மதவாதம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. அதிகாரத்துக்கு பக்கத்துல அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க அமைச்சிருக்கிற ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுல எல்லா தலைவர்களுமே தெளிவா இருக்காங்க. இது சர்ச்சையோ, குழப்பங்களோ எதுவுமே கிடையாது. திமுக தலைவர் மாதிரி ஒரு அரவணைப்புள்ள ஒரு கூட்டணி தலைவரை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க.
அதுவும் இல்லாம சிபிஎம், சிபிஐ எல்லாம் வந்து உடனடியாக வந்து மக்கள் போராட்டங்கள்ல முன்னாடி நின்னு அது கூட்டணி கட்சியே ஆளுங்கட்சியில் இருந்தாலும் கூட எதிர்த்து நின்னு வந்து போராடக்கூடியவர்கள் தான் அவங்க எல்லாருமே. இந்த வரைக்கும் அப்படியும் பண்ணியிருக்காங்க. எதிர்த்து நின்னு நிறைய போராட்டங்களை பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் கூட்டணியில ஒண்ணா நிக்கிறாங்க? திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காத சுதந்திரத்தை நாங்க கொடுக்குறோம்னு அதிமுக சொல்றாங்க. எடப்பாடி சொல்றாரு, ம். எங்க கூட்டணி கட்சிகள் தாராளமா தாமரை சின்னத்தில் நிக்கலாம். நாங்க ஒன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா? எங்க சின்னத்துல நிக்கணும்னு நிர்பந்திக்கல. ஆமா. ஏன்னா எடப்பாடி சொன்னா கேட்க மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? டிடிவி தினகரன் சொன்னாரா இல்லையா? அவர் எடப்பாடி சொல்றதெல்லாம் சின்னத்துல நிக்கிறாரு. ஆனா எடப்பாடி என்ன சொல்லாரு? டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்துல நிக்கணும்னு எடப்பாடி சொல்லும்போது, டிடிவி தினகரன் வெளிப்படையா என்ன சொன்னாரு? எடப்பாடி சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொன்னாருல்ல. அப்படி யாராவது இங்க சொன்னாங்களா? சொல்லலல்ல. அப்போ தான் பேச்சு மதிக்கலைன்னா வேற என்ன பண்றது? மீசையில மண் ஓட்டல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலப்பா அப்படின்ற ஒரு இடத்துலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நான் சொல்லி அவனு கேட்க போறது இல்ல. நான் சொன்னா என் கட்சிக்காரனே கேட்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இது வம்பு? சரண்டர். நாங்க வந்து முழு சுதந்திரம் கொடுக்குறோன்ற பேரு கிடையாது, அவுத்து விட்டுட்டாங்கன்ற பேரு. அவ்வளவுதான். குக்கர் சின்னமும் அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஏன் குக்கர் சின்னம் கிடைக்கலன்னா கூட ஒரு பாஜகவோட தாமரை சின்னத்துல கூட நிப்பாரே தவிர இரட்டை இலையில நிக்க மாட்டாரு டிடிவி. வேற எந்த கட்சியுமே நிக்க மாட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சியில நின்னுக்கோங்கப்பா. இது இப்படி சொல்றதுக்கு ஒரு கூட்டணி தலைவர்னு இவர் இருக்கணுமா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. தாமரை நிக்குது இல்ல, தாமரைக்கு 40 தொகுதி. 40 மட்டும் இல்ல, நீங்க அடுத்து குக்கருக்கு கிடைச்சாலும் அது தாமரை தான். அன்புமணி நிக்கிறதும் அதேதான். அந்த மாம்பழம் வந்து இப்போ வருமா வராதா, பழுக்குமா பழுக்காதா, அந்த சிக்கல்ல இருக்கு. ஏன்னா ராமதாஸ் வழக்கு போட்டிருக்காரு. அது வந்து இங்க தள்ளுபடி ஆயிருந்தா கூட தேர்தல் ஆணையம் இன்னும் அதை முடிவு பண்ணல. அப்ப மாம்பழம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இன்றைக்கு வந்து அன்புமணி இருந்துட்டு இருக்காரு. சரியா? அது என்னைக்கு பழுத்து என்னைக்கு ஜூஸ் ஆகி பாட்டில் அடைச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க நமக்கு தெரியாது. இவ்வளவு சிக்கல்கள் அந்த கூட்டணியில இருக்கும்போது அதிமுக கூட்டணியில் சிக்கலாமேன்னு சொல்லிட்டு எந்த ஊடகவியலாளரும் கேட்கறது கிடையாது. திமுக கூட்டணியில இப்படியாமே அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல நேத்து கலைஞர் அரங்கத்துல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர், ஒரு தேநீர் விருந்துக்காக முதலமைச்சர் கூப்பிட்டு எல்லோரும் வந்து ஒற்றுமையோடு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. அவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டும் சொல்லலைங்க, தன்னுடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி கட்சிகள் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. எந்த கூட்டணி கட்சி தலைவருங்க சொல்றாங்க இப்படி? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாருல்ல, உதயசூரியன் மட்டும் நம்ம சின்னம் கிடையாது, கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சிகளினுடைய சின்னங்களும் நம்முடைய சின்னம் தான் நினைச்சு நீங்க என்ன பண்ணணும்? களப்பணியாற்றணும். அறிவாலயத்துல புகார் வந்தா உடனே நடவடிக்கை எடுப்போம். நீங்க ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கான ஒரு மரியாதையை, ஒரு மதிப்பை இதை விட எப்படிங்க கொடுக்க முடியும்? நீ எந்த கட்சியில வேணாலும், நீ எந்த சின்னத்துல வேணாலும் அப்படி சொல்ல மாட்டாரு. வேல்முருகன் எப்ப சொல்ல மாட்டேங்கிறாரு இத? இப்போ எதனால சொல்லல அவரு? இப்ப ஏன் இதெல்லாம் பேசுறாரு அவரு? அவருக்கான உரிய மரியாதை இல்ல. உரிய மரியாதை கொடுக்கல, சீட்டு கிடைக்கல. சரியா? அதனால அவர் பேசுறாரு. அப்ப 5 வருஷம் நீங்க இங்க கூடயே இருந்தீங்களே, அது எந்த அடிப்படையில இருந்தீங்க? அப்ப என்ன அடிப்படையில நீங்க இருந்தீங்க சொல்லுங்க? அதாவது தனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு உடனே வந்து வெளியில வந்து பேசுறது இருக்கு இல்லையா? அதை விட ஒரு மோசமான ஒரு பண்பு வந்து வேற எதுவுமே கிடையாது. நான் உண்மையிலே சொல்றேன், எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கட்சியில் இருக்கும்போது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு, ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி வெளியேற்றினாலோ அல்லது நீங்களே வெளியேறினாலோ வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் இருந்த இடத்த பத்தி நீங்க வந்து விமர்சனங்கள் வைக்கலாங்க, அது வேற. ஆனா அவதூறுகள் பேசுறீங்கல்ல, அது வந்து ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிற வேல்முருகன் அண்ணனுக்கு அது அழகு கிடையாது. சரியா? நீங்க வேற யார் வேணாலும் பேசலாம். ஆனா ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்துகிட்டு அவர் வந்து பொது இடங்கள்ல வந்து முதலமைச்சர் அவர் வந்து ஆட்சியை நடத்தல, இவர் வந்து இதெல்லாம் என்ன பேச்சு? ஒவ்வொரு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைய முதலமைச்சர் வந்து திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சாங்க. என்னன்னா, எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் வந்து அவர் ஒரு வேண்டுகோள் வச்சாரு, உங்க தொகுதியில உடனடியாக தீர்க்கப்பட்டே ஆக வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் கருதுகிற, மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிற 10 கோரிக்கைகள் குறித்து எங்கிட்ட நீங்க கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம், எல்லாவற்றையும் ஆய்வு செஞ்சு எதெல்லாம் எலிஜிபிளோ எதெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் சொல்லி சொன்னாரு. அவர் டிஎம்கே எம்எல்ஏக்கள் மட்டும் வந்து கொடுங்கன்னு சொன்னாரா? எல்லா எம்எல்ஏக்களும் தானே. அதுல வந்து எம்எல்ஏவாக இருந்த அண்ணன் வேல்முருகனுடையதும் போயிருக்கும் தானே, இன்னும் ப்ரொபோசல் கொடுத்துருப்பாருல்ல, அதுலயும் நிறைவேற்றிருப்பாங்கல்ல. என்ன பேச்சு இதெல்லாம்? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச வேண்டாமா? பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.